இப்பவே என் கண்ணு முன்னாடியே இவ கழுத்துல தாலியை கட்டுங்க. சாரி மேம், சாரி. ப்ளீஸ் நீங்க வேலையை பாருங்க. சாரி. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஏன் உன் மனசை வேதனைப்படுத்திட்டே இருக்க? எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. உன் புருஷன் நீ நம்ப மாட்டியா? இனிமே நம்ம மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, தாலி கட்டின புருஷனை கூட பார்க்க மாட்டேன். ஐயா, இந்தாங்க காப்பி. ஏய், என்னாச்சுன்னு கேளு. அம்மா, அம்மா, என்னம்மா இது? நடு வீட்டுல இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. அம்மா, அழாதீங்கம்மா. என்னாச்சு தெரியலையே. உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவங்கள நல்லாதான் இருக்காங்க, எனக்கு தான் சாவு வர மாட்டேங்குது. அம்மா, நீங்க குடும்பத்தோட மூத்த மருமக, நீங்க இப்படி பேசலாமா? ஐயா மனசு என்ன பாடுபடும். ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்ச பெரிய மனுஷங்க செய்யற தப்ப தெரியாம செய்யறதுன்னு எப்படி நினைக்கிறது? என்னம்மா, ஐயா தப்பு பண்ணிட்டாரு நான் சொல்றீங்க? நியாயமே இல்லம்மா. அவரே நடந்து போன சம்பவத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் பிள்ளைகிட்ட கூட அவர் பேசலம்மா. அவரை போய் குறை சொல்றீங்க? வேண்டாம்மா, ரொம்ப தப்புமா. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். வீரையா, என் நேரம்டா இந்த கன்றாவியெல்லாம் கேட்க வேண்டியிருக்குது. பெரிய மனுஷன் தப்பு பண்ணிட்டானா? எந்த மனுஷன் தப்பு பண்ணல? எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணித்தான் எல்லாம் திரும்பி வருவான். இந்த ராமநாதன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? கேட்டாவல்ல, இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறா? என் பையன் இவளுக்கே தாலி கட்டுறான்னு சொன்னேன், அது தப்பா? அவனு தசரதன் சொன்ன உடனே சரின்னு காட்டுக்கு போனானே, அந்த மாதிரி என் பேச்ச தட்டாம இவளுக்கு தாலி கட்டினா அது தப்பா? நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் இவ. தப்புக்கு பிராய்ச்சித்தமா தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுன்னா என் கழுத்துல தாலி ஏறிச்சு. மூத்த மருமகன் எனக்கு சும்மா பேருதான். யாருன்னு மதிச்சா? தாலி கட்டவரை மதிச்சா தானே மத்தவங்க மதிப்பாங்க. ஏன் என் மக வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு சண்டை போடாம என் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல, யாராச்சும் அவங்கள மதிச்சு பேசுனீங்களா? எனக்கு மூத்த மருமகன்னு பேரு, அவங்களுக்கு சம்மந்தின்னு வெறும் பேரு. மருமகளே மருமகளேன்னு யாரோ ஒருத்தையே முன்னாடி சொன்னா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? கட்டினவரை ஒழுங்கா இருந்தா மதிச்சா அன்பு காட்டினா ஒரு மனைவி எந்த சோதனையையும் தாங்கிப்பா. என் புருஷனை மதிக்கிறதே இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்து ஜோடியா எங்கேயாவது ஒன்னா போயிருக்கோமா? ஆனா அவர் வேதவள்ளியோட எல்லா இடத்துக்கும் போறாரு, சந்தோஷமா சுத்துறாரு. இது உங்களால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் போய் சொல்லல. என் புருஷன் என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயந்து துரத்தி 2 பேரையும் பிடிச்சிருக்க. அன்பா சொல்லிருக்க. அவர் பண்ண தப்பால தானே நான் இந்த வீட்டுக்கு வந்ததே. வேற இடத்துல வாழ வேண்டிய வேதவள்ளி என் புருஷன் பின்னாடி எதுக்கு சுத்தணும்? இதெல்லாம் நான் சொன்னா யாரு கேட்பாங்க? அதனாலதான் நான் அழுறேன். எனக்கு என் புருஷன் வேணும்.
என் மாமனார் என்ன மருமகளை மதிக்கணும். வேதவள்ளி என் புருஷன் பின்னாடி வராம தடுக்கணும். இதை என் புருஷன் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு நான் சண்டை போட்டுட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. வேதவள்ளி தான் வேணும்னா அவளுக்கு தாலியை கட்டி வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து வச்சுக்க சொல்லுங்க. நான் பேசுறது தப்புன்னு அவர் கட்ட தாலியா அவர் கையாலே ஆகட்டும். அவர் விருப்பம் போல வேதவள்ளி கூடவே வாழ சொல்லுங்க. மருமகளே மருமகளேன்னு வேதவள்ளியவே கூப்பிடுங்க. சம்மந்தி சம்மந்தின்னு அவங்க அப்பா அம்மாவைய கூப்பிடுங்க. என் விதி எப்படியோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். அழாத மருமகளே, ஏன் இப்படி பாக்குற? நீ இப்ப பேசுனதுல எந்த தப்புமே இல்லம்மா. அது எனக்கு நல்லாவே புரியுது. இனிமேல இந்த மாதிரி நீ அழ வேண்டிய சந்தர்ப்பம் வரவே வராது. நீ என்ன நம்பு, உன் புருஷனை நம்பு, எல்லாத்துக்கு மேல வேதவல்லிய நம்பு. புரியுதா? இனிமேல நடு கூடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி நீ அழவே கூடாது. ஏன்னா நீ இந்த வீட்டு மூத்த மருமக. மாமா என்ன மன்னிச்சிருங்க. அழாதம்மா, எந்திரி. மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியாம தான் இப்படி பேசிட்டேன். புரியுதுமா, புரியுது. இத பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த வழி தப்பா இருக்கலாம். ஆனா நீ அந்த தப்பை பண்ணதுக்கும் உன் பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கு. அது எனக்கு புரியுது. அழாதம்மா, நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது. கண்ணை துடைச்சுக்கிட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம். போ. ஏய், ரொம்ப கூட அப்பா, வாடா கண்ணா. ஏண்டா அப்படி பாக்குற? இட்ஸ் ஓகே, சுதாரிச்சுக்கடா. டேய் சுந்தர், கல்பனை பேசுறத மனசுல வச்சுக்காத. அவ பயத்துக்கு ஒரு காரணம் இருக்குடா. சூழ்நிலையை நாம புரிஞ்சுக்கணும். அண்ணா, பழசெல்லாம் மறந்துட்டு அவ கூட நல்ல விதமா இருக்க பாரு. செய்வியா? அப்பா, நான் அவ கூட எப்பவுமே நல்ல விதமா தான். தெரியும் தெரியும். உங்களுக்கு நடுவில் நடக்கிற சம்பவம் சச்சரவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஐம் குவைட் ஹாப்பி. என்ன நீ ஒரு தடவை கூட அவளை நீ விட்டு கொடுத்து பேசல. டேய், நீ அவளை சரியா புரிஞ்சுக்கணும்டா. விமன் ஆர் லைக் தட் பை நேச்சர். அவங்க பொசசிவா தான் இருப்பாங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைங்க மேலேயும் புருஷன் மேலேயும் பொசசிவா தான் இருப்பாங்க. நீ தான் அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? வேதவல்லி தான்ப்பா தேவையில்லாம இந்த பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டா. பாவம் பாவு. என்ன பண்றது? நீ வேதவல்லி விட்டுட்ட, அவளால ஒன்ன விட முடியல. அவ ஒன்ன மட்டும் விரும்பலடா, இந்த வீட்டையே விரும்புறான். நான்
நான் வேதவல்லிக்கு எந்த துரோகமும் பண்ணலப்பா. ஆனா அந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா இப்ப கூட எனக்கு தெரியாது. டேய், இப்ப தெரிஞ்சு என்னடா ஆக போகுது? நடந்து போச்சு. இனிமே என்ன நடக்கணுமோ அதைத்தான் பார்க்கணும். கிடைச்ச வாழ்க்கைய நல்லா வாழப்பாரு. கல்பனா எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அதை பத்தி மட்டும் யோசி. அதுதான் முக்கியம். புரியுதா? இந்த பாருடா, வேதவல்லி நீ கட்டிக்கிட்டு இருந்தா என்னெல்லாம் பண்ணி நீ அவளை சந்தோஷப்படுத்துவியோ அதெல்லாம் பண்ணி கல்பனாவை சந்தோஷப்படுத்தணும். புரியுதா? அன்பை கொடுத்து தாண்டா அன்பை வாங்க முடியும். கணவன் மனைக்குள்ள அந்த மாதிரி பரஸ்பர அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கைய சொர்க்கம்டா. நானும் உங்க அம்மாவும் அந்த மாதிரி தான் வாழ்த்தோம். நான் நல்ல விதமா நடந்துக்கிறேன்ப்பா. ஆனா இப்ப நீங்க பேசுனீங்க பாருங்க, இதுவே எனக்கு பெரிய பலமா இருக்கு. வேதவல்லிய கல்யாணம் பண்ணிக்க முடியாம போன துக்கத்தை விட நீங்க என் கூட பேசாம இருந்தீங்க பாருங்க, அதான்ப்பா எனக்கு பெரிய வருத்தமா இருந்துச்சு. அழாத. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ கண்ணா. இட்ஸ் ஓகேடா, இட்ஸ் ஓகே. கண்ணை துடைச்சுக்க. இப்போ எல்லாம் சரியாயிருச்சுல்ல? பழசியை நினைச்சிட்டு இருக்க கூடாது. யூ மஸ்ட் பி ஹாப்பி கண்ணா. நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். புரியுதா? ஓகேடா. எப்படியோ இப்போ உன் லைஃப் நார்மல் ஆயிடுச்சு. வேதவல்லி பாவம் இப்படியாவது அவர் லைஃப் நார்மல் ஆயிட்டா அது போதும்டா. காதலிச்சவனை கட்டிக்க முடியலன்னா அதை விட பெரிய குடும்பம் ஒரு பொண்ணுக்கு வேண்டாம்டா. ஒன்னையே கணவனா நினைச்சுக்கிட்டு இருந்தா பாவம், கொடுப்பு இல்லை. அதுக்காக லைஃப் வீணாக்க முடியுமா? கூடாது. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எப்படியாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்டா. அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க அவசரம்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டு சுந்தர். கல்பனா ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. உங்களை அவ ரொம்ப நோகடிச்சிட்டா. என்னாலையும் எதுவும் பேச முடியாம குற்றவாளி மாதிரி நின்னு. இப்ப நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதவல்லி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்னாச்சு? கல்பனா தான் தவற புரிஞ்சுக்கிட்டாங்களா? நம்மள பத்தி தப்பா நினைச்சத பத்தி புரிய வச்சீங்களா? அப்பா தான் புரிய வச்சாரு. கல்யாணமான நாள்ல இருந்து என் கூட பேசாம இருந்த அப்பா இன்னைக்குதான் முதல் தடவையா பேசினாரு. என்ன சொல்றீங்க? மாமா உங்ககிட்ட பேசினாரா? என்ன சொன்னாரு? கல்பனா அப்படி நடந்துக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். ஒரு மனைவியா அவளோட எதிர்பார்ப்புகள் என்னால கவனிக்கப்படல. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாரும் முன்னாடியே எப்படி குற்றவாளியா நின்னு இன்னும் என்னால நம்ப முடியல. இன்னொன்னு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது. கல்பனாவோட பயம், கவலை நியாயம்னு அப்பா சொன்னாரு. இன்னைக்கு அவர் என்கிட்ட மனசு விட்டு பேசினாரு. என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. கல்பனாவால உங்க மனசுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, கணவன், குடும்பம், குழந்தைங்கன்னு வரும்போதுதான். அப்பா கூட அதைத்தான் சொன்னாரு. வேதவல்லி சந்தோஷம் தான் நம்ம எல்லாருடைய சந்தோஷம்னாரு. அதுதான் உண்மை. உங்க கல்யாணம் நடந்தா தான் உங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ப்ளீஸ் வேதவல்லி, சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. உங்களோட கல்யாணத்துல தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. உங்களை ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதா நானும் கேள்விப்பட்டேம்மா. நானும் விசாரிச்சேன். ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்றாங்க.
யார்கிட்ட கேட்டாலும் பெருமையா சொல்றாங்க. அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. எங்க வீட்லயும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ப்ளீஸ், நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. சரி சுந்தர், எனக்கு புரியுது. எனக்கு கல்யாணத்துல சம்மதம்னு நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். மல்லி, வாட் டூயிங்? பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கேன். ஓ, பார்த்தா தெரியல, செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். வெயில வாடுற செடியை தண்ணி ஊத்தி கூல் பண்ற மாதிரி என்னையும் கூல் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க எப்பவுமே கூலா தானே இருக்கீங்க. ஆ? ஆ. என்ன இது? மல்லி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். ரோஸ் பிடிச்சிருக்கா? இது என்ன பிடிச்சிருக்கா? நீங்களே வச்சு விடுங்க. வா. மல்லிக்கு ரோஸ் சரியான கம்பினேஷன். பின்றப்போ ஐயோ வீரையா, ஐயோ பெருசாலி, அவன் எதுக்கு இங்க வந்தான்? என்னண்ணே? அவரா? என்ன தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு சும்மா phone பேசுறேன். சரி. என்னண்ணே, சரக்கு அடிக்க மாட்டேங்கிறீங்க, 6 பேக்லாம் மெயின்டைன் பண்றீங்க. தம்பி, நீங்களும் என்ன எவ்வளவு தடவை தண்ணி அடிக்க கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா நான் வரமாட்டேன்னு. ஏன்னா தண்ணி அடிக்கிறது ரொம்ப தப்பு, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தம்பி. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப கெடுதல். மூஞ்சி முகரம் பேத்துருவாங்க. மல்லிகா, தம்பி தலையில பூவெல்லாம் வைக்கிறாரு, நீயும் அவரை பார்த்து சிரிக்கிற, என்ன விஷயம்? பூதானே வச்சாரு, நீங்க எதுக்கு இப்ப கிண்டல் பண்றீங்க? பொண்ணுங்க தலையில யார் பூ வைக்கணும்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். தப்பு பண்ற மல்லிகா. முதலாளி ஐயா இதோ சும்மா விளையாடிட்டு போறாரு. இது நான் போய் பெரிய ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நாகராஜ் சாருக்கு கோவம் வரும், என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, தம்பி குடிச்சிட்டு இருக்கும்போதே நீ கொஞ்சம் உஷாரா ஒதுங்கி போகணும். நாளைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா உன் வாழ்க்கை தான் பாழா போயிடும். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. அது சரி. நாகராஜ் குடிச்சா எப்படி நடந்துப்பாரு, குடிக்காட்டி எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? எனக்கு ஒண்ணு வேணாம், உனக்கு என்ன வேணும்? சும்மா வந்து நிக்க மாட்டியா? நாகராஜ் தம்பி பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தெரிஞ்சதானடா புதுசா வந்து சொல்றேன். ஐயா, இதை இப்படியே விட்டா அது சரியா வருமா? தெரியும்டா, சரி பண்ணணும். இப்பதானே ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்குது, அடுத்து என் பிரச்சனை எடுத்துக்குவோம். ஐயா, நாகராஜ் தம்பி சரியா ஆகணும்னா அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல. நாகராஜனுக்கு கல்யாணமா? எவன்டா பொண்ணை கொடுப்பான்? அவன் குடிகாரன்னு ஊர் போற தெரியும், எவன் பொண்ணை கொடுப்பான்? ஐயா, எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். தம்பி போக்கு சரியில்லைங்க. வேலைக்காரி மல்லிகா கூட பேசுறதும் சிரிக்கிறதும் பார்த்தா தம்பி வழிமாறி போயிடுவாரோன்னு பயமா இருக்கியா. அதனாலதான் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஐயா. யாரடா இந்த வேலைக்காரியவா? எனக்கு தெரியும்டா எல்லாம். வேணாம்டா, இந்த வேலைக்காரிய முதல்ல சீட்டை கழிச்சு அனுப்பு. ஐயோ, அந்த பொண்ணு பாவங்க,
அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்க. நம்ம தம்பி மேலதாங்க தப்பு. வீட்டுல எல்லா வேலையும் அந்த பொண்ணு தாங்க இழுத்து போட்டு செய்யுது. நம்ம கல்பனாமா கூட அந்த பொண்ணு தாங்க ரொம்ப ஒத்தாசையா இருக்கு. நாகராஜுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் இல்ல? நல்ல பொண்ணா கிடைக்கணும் மேடம். ஐயா, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சா எப்படிங்க? யார சொல்ற? இல்ல, நம்ம வேதவல்லி அம்மாவை. ஏண்டா மனசாட்சியோட தான் பேசுறியா? இவன் அவ தலையில கட்டி வைக்க சொல்றியா? குடியார போயிடா, படிக்காத பையன். அவ எவ்வளவு படிச்சவ, எவ்வளவு பக்குவப்பட்ட பொண்ணவ. உன் பொண்ணு இருந்தா இப்படி சொல்லுவியாடா? அவளை எப்படி இவளுக்காக கேட்கிற? தப்புடா. ஐயா, நம்ம தம்பி நாருன்னா வேதவல்லி அம்மா பூ, ரெண்டும் சேர்ந்தா மாலை ஆயிடும் இல்ல? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுடா. ஆனா வேதவல்லி டாக்டர் மாப்பிள்ளையே வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுவ. அதுக்கு இல்லைங்க, அவங்க டாக்டர் மாப்பிள்ளையே ஏன் வேணாம்னு சொன்னாங்க? வேற வீட்டுக்கு மருமகளா போக அவங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க. இந்த வீட்டை அவங்களால மறக்க முடியலைங்க. 20 வருஷ கனவுன்னு நீங்க தானே ஐயா சொல்லிருக்கீங்க. யார் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா சந்தோஷமா இருக்குமோ அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுதானங்க நல்லது. இந்த வீட்டுக்கு வேதவள்ளி மருமகளை வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன்.